முன்னாடி காலத்துல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு பணக்காரங்களால மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கிடைச்சி எவ்வளவு இன்கம் அவங்க வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போக்கஸ் பண்றாங்க. ஆனா எல்லாராலையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா மாறிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா இருக்கணும்னா எது ரொம்ப முக்கியம்? லக்கா, டைமிங்கா, இல்ல மார்க்கெட் பத்தின டீப்பர் நாலேஜா, இல்ல பொறுமையா, இல்ல டிசிப்ளினா? சோ இத பத்தி ஒரு புத்தகம் நமக்கு ரொம்ப டீடைல்டா சொல்லி கொடுத்திருக்கு. அந்த புத்தகத்தை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த புக்கை தி இன்வெஸ்ட்மெண்ட் பைபிள்னு கூட சொல்லுவாங்க. இந்த புக்கு நிறைய சாதாரண மக்களை பெரிய மில்லியனரா மாத்தி இருக்கு. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே இந்த புக்கை நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பினான்ஸ் நாலேஜுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேரு பெஞ்சமின் கிரகாம்.